நாகா எபிசோட் 7. இரவு 8:30. பேருந்தில் அமர்ந்திருந்தாள் சங்கவை. அவளுக்கு அருகே நின்று கொண்டிருந்தாள் திவ்யா. சங்ஸ், இன்னும் என்னடி யோசனை செஞ்சுக்கிட்டே இருக்க? கபோர்டில் பாம்பு சட்டை இருந்ததுக்கு நான் சொன்ன காரணம் இன்னும் உன்னை சமாதானப்படுத்தலையா? அப்படி இல்லை திவ்யா, அது என்னை சமாதானப்படுத்தினதால தான் நான் இப்போ ஊருக்கு கிளம்பியிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. என்னால் அந்த பையனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது திவ்யா. பாவம், அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அவர் மட்டும்தான். என்ன சொல்கிற? அவங்க வீட்டுக்கு அவர் தான் சப்போர்ட் சிஸ்டமா? ஆமாம், சிவாவுக்கு அப்பா இல்லையாம், அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான். அவங்க 2 பேரையுமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? திவ்யாவின் முகத்தில் லேசாய் நிம்மதி படர ஆரம்பித்தது. இது போதுமே ஷங்ஸ், இனிமே எதை நினைச்சும் நீ பயப்பட வேண்டாம். என்னடி சொல்கிற? உன் கனவுல மாப்பிள்ளையா வந்த சிவாவுக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருந்தாங்க இல்லையா? ஆனால் இந்த நிஜ சிவாவுக்கு அப்பா மட்டும் தானே. அப்போ கண்டிப்பாக உன் கனவுல நடந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காது. நீ சொன்ன மாதிரியே நடந்துட்டா அதை விட பெரிய நிம்மதி எதுவுமே இல்லை திவ்யா. பயப்படாமல் போயிட்டு வா ஷங்ஸ், எல்லாம் நன்மைக்கே. சரி, பஸ் கிளம்ப போகுதுன்னு நினைக்கிறேன், நான் இறங்கிக்கிறேன். காலையில் வீட்டுக்கு போனதும் மெசேஜ் பண்ணு. பாய். ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. நீ எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என் அக்கா அங்கவே ஞாபகம்தான் வருது. அவளும் இப்படி தான் எல்லா விஷயங்கள்லையுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாள். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம்டி. திவ்யா சொல்லி கொண்டிருக்கும் போது டிரைவர் பஸ்ஸை ஸ்டார்ட் செய்ய, சரிடி வீட்டுக்கு போயிட்டு சொல்லு, நான் போயிட்டு வரேன், பாய். திவ்யா வேகமாய் படிகளை நோக்கி நடந்து கீழே இறங்கி கொண்டாள். ஜன்னல் வழியாக சங்கவையை பார்த்து கை அசைக்க பஸ் மெல்ல நகர்ந்தது. சற்று தூரம் போக்குவரத்தின் காரணமாய் ஆமை வேகத்தில் நகர்ந்த பஸ் சிட்டி அவுட்டரை அடைந்ததும் ஜர்ரென்ற சத்தத்தோடு வேகம் எடுக்க பஸ்ஸுக்குள் எரிந்து கொண்டிருந்த LED விளக்குகள் அணைக்கப்பட்டது. அதுவரை ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சங்கவை பெர்த்தில் சாய்ந்து படுத்தாள். மனதுக்குள் கபோர்டில் பாம்பு சட்டை இருந்ததற்கான காரணமாய் திவ்யா சொன்ன வார்த்தைகள் ரீப்ளே ஆனது. மாடியில் என் ட்ரெஸ் காயுது, நான் வர லேட் ஆகும், நீ எடுத்து வச்சிருன்னு முந்தா நாள் ஈவினிங் எனக்கு கால் பண்ணி சொன்னியே. உடனே உன்னோட ட்ரெஸ்ஸை எடுக்க நான் மாடிக்கு போனேன். எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த ஷால் பறந்து போய் பக்கத்து தோப்பில் விழுந்துருச்சு. அப்புறம் வேகமாக போய் அதை எடுத்துகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். அந்த தோப்பில் ஸ்னேக் சர்வசாதாரணமாக நடமாடுறதை நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். கீழே விழுந்த உன்னோட ஷாலை நான் எடுத்துகிட்டு வந்தப்ப இந்த பாம்பு சட்டை அதோட ஒட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? அன்னைக்கு ரொம்ப டயர்டாக வந்த நீ கட்டிலில் கிடந்த உன்னோட ட்ரெஸ்களை எல்லாம் மடிக்காமல் அப்படியே தூக்கி கபோர்டுள்ள போட்டுட்ட. அப்போ கூட அந்த பாம்பு சட்டை உன் ட்ரெஸ்ஸோட ட்ரெஸ்ஸாக கபோர்டுக்குள்ளே வந்திருக்கலாம் இல்லையா? இல்லையான்லாம் யோசிக்க வேண்டாம், அப்படி தான் வந்திருக்கணும். திவ்யா சொன்ன மாதிரி தான் இருக்கணும். என் கனவுல நான் கண்ட மாதிரி வேற எதுவும் தப்பாக இருந்துடக்கூடாது. பயத்தில் சங்கவையின் இதயம் படபடவென துடித்தது. சிவாவின் வீடு. சோர்வாய் வீட்டினுள்ளே நுழைந்தான் சிவா. பேக்கை சோபாவில் எறிந்துவிட்டு ஆயாசமாய் அமர்ந்தான். அம்மா, காஃபி. இருடா, வந்துட்டேன். சாம்பாரை தாளிச்சிட்டு காஃபி போட்டுட்டு வரேன், 5 நிமிஷம். சரிம்மா. டிவியை ஆன் செய்தான் சிவா. ஒவ்வொரு சேனலாய் மாற்றிக்கொண்டிருந்தான். சொல்லியபடி 5 நிமிடத்தில் காஃபியோடு வந்த ராதா அவனருகில் அமர்ந்தார். இந்தா சிவா. தேங்க்ஸ்மா. என்னப்பா இன்னைக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ரொம்ப களைப்பாக வர தெரியுற. ஆமாம்மா, ஹெவி வேலை. என்ன டிஃபன்மா? காஃபி குடித்த கையோட குளிச்சு முடிச்சுட்டு சீக்கிரம் டின்னர் சாப்பிட்டு படுத்துடணும். அவன் தலையை ஆதரவாக தடவினார் ராதா. சரி சரி, போய் குளி. நீ வர்றதுக்குள்ளே நான் தோசை ஊற்றி வச்சிடுறேன். இன்னைக்கு டிஃபன் உனக்கு பிடிச்ச ராகி தோசையும் துவரம்பருப்பு சாம்பாரும். சூப்பர்மா, இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். அப்புறம் அம்மா, சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு பாம்பு என்னை கடிக்கிற மாதிரி பின்னால் வந்து. சிவா, என்னடா சொல்கிற? பாம்பு உன்னை கடிக்க வந்துச்சு? தீயை மிதித்தது போலானார் ராதா. அம்மா பதனாதீங்க. பாம்பு என் பின்னால் மெல்லமாக ஊர்ந்துட்டு வந்தப்ப வாட்ச்மேனை நான் பார்த்துட்டு சிவா சார் பாம்புன்னு கத்திட்டாரு. சட்டுன்னு திரும்பி பார்த்த நானும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லம்மா, பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு. அதை இன்னைக்கு தான்மா நான் உணர்ந்தேன். ராஜநாகம் போல் இருக்கு. படத்தை விரித்து அது நின்ன கோலத்தை நினைச்சா எனக்கு இப்போ கூட புல்லரிக்குது. பிறகு அவரே ஒரு தடி எடுத்துட்டு வந்து அந்த பாம்பை அடித்து கொண்டுட்டாரு. சரிம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், சீக்கிரமாக சாப்பாடு போடுங்க சொல்லிவிட்டு காலியான காஃபி டம்ளரை தன் அம்மாவின் கையில் திணித்துவிட்டு தன் அறையை நோக்கி நடந்தான் சிவா. ஐயோ, அந்த அம்மா சொன்ன மாதிரி சிவாவுக்கு பாம்பால ஏதாவது ஆகிருமா? தாயே நாகாத்தம்மா, கருவேப்பிலை கொழுந்து மாதிரி ஒரே ஒரு மகனை பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். அவனுக்கு எதுவும் ஆகாமல் நீதான்மா அவனை காப்பாற்றணும். தனக்குள் கதறியது அந்த தாயுள்ளம். மறுநாள் காலை தன் வீட்டு வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கிய சங்கவை பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு தோளில் பையை மாட்டிக்கொண்டு படிகளேறி கேட்டை அடைந்தாள். காலிங் பெல் அடிக்க அவசியமின்றி கதவு திறந்தே இருந்தது. விளக்குமாறும் கையுமாய் தோட்டத்து பக்கமாய் இருந்து வந்தார் அம்மா அகிலா. சங்கவை, வா வா. என்னடி கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியல? அதெல்லாம் இல்லம்மா, பதில் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் சங்கவை. அப்பா எங்கம்மா? பால் பாக்கெட் வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. கண்ணு ரொம்ப சிவந்து போயிருக்கு. பஸ்ல தூங்குனையா இல்லையா?
இல்லைம்மா சரியா தூங்கலை. சரி போய் கொஞ்ச நேரம் தூங்கு, அப்புறமா எழுப்புறேன். தன்னறைக்குள் நுழைந்த சங்கவை திவ்யாவை ஃபோனில் அழைத்தாள். வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டதை சொல்லி, தூங்குறேன்டி திவ்யா, அப்புறமா ஈவினிங் ஃபோனில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்த அதே நேரம், சங்கவை அப்பா வந்துட்டாரு வா. அம்மா அழைக்க அறையை விட்டு வெளியே வந்தவள் அப்பாவை பார்த்து புன்னகைத்தாள். அப்பா எப்படி இருக்கமா? அக்கறையாய் நலம் விசாரித்தார் சுப்பையா. நல்லா இருக்கேன்பா. ஹாஸ்டலில் சரியாக சாப்பிட்றியா இல்லையா? எலும்பும் தோலுமா இருக்க. அதெல்லாம் சாப்பிட்றேன்ப்பா. என்னமோ சொல்கிற. சரி சங்கவை இங்கே வா உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்க அவளே பாவம் பஸ் பிரயாணத்தில் ராத்திரியெல்லாம் தூங்காமல் வந்திருக்கா. கொஞ்ச நேரம் தூங்கட்டும், அப்புறமா நம்ம இவகிட்ட பேச நினச்சதை பேசிக்கலாம். நீ சும்மா இரு. சங்கவை வா உட்காரு. உன்கிட்ட அப்பா ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்க. இந்த கல்யாண பேச்சில் உனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லையே? ஏன்னா நேரில் உன்னை கலந்து பேசி ஒரு முடிவெடுக்காம அவசரப்பட்டு எதையாவது பண்ணி அங்கவை மாதிரி உன்னையும் இழக்க நானும் உன் அம்மாவும் தயாரா இல்லை கண்ணு. சுப்பையாவின் கண்கள் கலங்கியது. தொடரும். நாகா எபிசோட் 8. அங்கவையின் பெயரை கேட்ட மாத்திரத்தில் சங்கவையின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது. என்னங்க நீங்கள் வந்ததும் வராததுமா அங்காவை பற்றி பேசி பாப்பாவை இப்படி அள வைக்கிறீங்களே? குரல் உடைய கேட்டார் அகிலா. இல்லைம்மா, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறது நல்லதில்லையா? அதுதான். நீ கொஞ்சம் சும்மா இருமா. சங்கவை நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாண பேச்சில் சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. உங்களை மீறி என்னைக்குமே எதையுமே நான் செய்ய மாட்டேன், என்னை நம்புங்க. நம்பிக்கை இல்லாமல் இல்லை. சரி நான் வெளிப்படையாகவே கேட்டுடுறேன். வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. உனக்கு கல்யாணத்தில் சம்மதங்கிற பட்சத்தில் நீ நார்மலாக ஒருவித ஆர்வத்தோடு இருக்கணுமே. ஆனால் உன்முகத்தில் க்யூரியாசிட்டிக்கு பதிலாக சோகமும் குழப்பமும் இல்லை தெரியுது. அதான் கேட்குறேன். அப்பா நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லை. ட்ராவலில் சரியாக தூங்கலை, அதனால தான் என் முகம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. அவசரமாக சமாளித்தால் சங்கவை. இங்கே பாரு கண்ணா, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லு. அது கல்யாணத்தை பற்றி தான் இருக்கணும்னு இல்லை, வேறு எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே. மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லு. ஆஃபீஸில் ஏதாவது குடைச்சலா இல்லை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா? தந்தையின் கனிவான பேச்சு சங்கவையின் மனோதிடத்தை அடியோடு குலைக்க, அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குப்பா. சொல்லி முடிப்பதற்குள் அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயோ என்னாடி, எதுக்கு அழுகிற? சங்கவை அகிலா பதறினார். சங்கவையின் அருகில் அமர்ந்து அவள் கையை பிடித்து கொண்டார். நான் சொன்னேன்ல அகிலா, நம்ம பிள்ளை முகமே சரியில்லைன்னு. ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னியே. இப்போ பாரு, ஒன்றும் இல்லாமலா பிள்ளை அழுகிறா? என்னன்னு கேளுமா, நான் உள்ளே இருக்கேன். பதைக்கும் மனதோடு தன் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டார் சுப்பையா. என்னம்மா, ஏன் அழுகிற? உனக்கு என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட சொல்ல முடியாட்டி அப்பாவை கூப்பிடவா? அவர்கிட்ட சொல்கிறியா? இதை உங்கள் 2 பேர்கிட்டையுமே சொல்லலாம்மா. சொல்லக்கூடிய பிரச்சனை தான். நீ ரொம்ப பயப்படாதம்மா. அப்போ சொல்லு. அம்மா, நாளைக்கு என்னை பொண்ணு பார்க்க வர்றாரே சிவா. ஆமாம், அவருக்கு என்ன? அம்மா, எனக்கு முந்தா நாள் ஒரு கனவு வந்துச்சுமா. அதில் நான் பாபா மாறி என்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கிற சிவாவை கொத்திட்டேன். முகம் முழுக்க நீளம் பாரிச்சு அவர் செத்து போயிடுறாரு. அவர் செத்து விழுந்ததும் மறுபடியும் நான் பொண்ணாக மாறிடுற மாதிரி முடியுது அந்த கனவு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். மறுநாள் காலையில் தான் அப்பா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புகிறாரு. இவர் தான் உனக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைன்னு. கனவுல பொண்ணு பார்க்க வந்தவரை நிஜத்திலேயும் மாப்பிள்ளையாக வரப்போறாருன்னு புரிஞ்சதும் அவருக்கு என்னால் ஏதாவது ஆகிருமோன்னு யோசிச்சு பயம் இன்னமும் கூடி போயிருச்சுமா என தொடங்கி அனைத்தையும் விவரித்தாள் சங்கவை. பொறுமையாய் கேட்டு முடித்த அகிலா லேசான நிம்மதி பெருமூச்சுடன், ஒரு சாதாரண கனவுக்கா இவ்வளவு பயம்? ஒரு நிமிஷத்தில் என் உசிரே போன மாதிரி ஆகிருச்சு. ஏங்க இங்கே வாங்க, உங்கள் மக ஒரு கனவுக்கு தான் பயந்து அரண்டு போயிருக்கா, வந்து தைரியம் சொல்லுங்க என சத்தமாக அழைக்க அறையை விட்டு குழப்பத்தோடு வெளியே வந்தார் சுப்பையா. என்ன சொல்கிற அகிலா? ஆமாம், வந்து அவகிட்டேயே என்னன்னு நீங்கள் பேசுங்க. நான் போய் வாசத்தெளிச்சு கோலம் போடுறேன். அப்பாடி, பெரிய பாரம் ஒன்று குறைஞ்சு போச்சு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சொன்னார் அகிலா. ஆனால் இனிதான் நிறைய பிரச்சனைகள் வரப்போகிறது என்று பாவம் வந்த அப்பாவி தாய்க்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மறுநாள் மாலை நல்ல நேரத்தில் சிவன்யா, சிவா மற்றும் ராதா மூவரும் சங்கவையின் வீட்டுக்குள் நுழைந்தனர். வாங்க முகம் மலர கைகூப்பி வரவேற்றனர் சுப்பையா தம்பதி. உட்காருங்க, இதோ வர்றேன். வேகமாக சமையலறைக்குள் சென்ற அகிலா தண்ணீர் கொண்டு வந்து அவர்களிடம் நீட்ட வாங்கி கொண்டனர். வீட்டை கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் சிரமம் இல்லையே? அதெல்லாம் இல்லைங்க, தெளிவான விலாசம்தான் இருந்ததே. மேப் போட்டு வந்துட்டோம். இவன் தான் என் பையன் சிவா, இது என் மகன் சிவன்யா. சிவாவும் சிவன்யாவும் வணக்கம் சொல்ல புன்னகையோடு அதை ஏற்றுக்கொண்டார் சுப்பையா. நான் சுப்பையா, சங்கவையோட அப்பா. இது என் மனைவி, பேரு அகிலா. சந்தோஷங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு ஆளு அம்பு யாரையும் கூட்டிகிட்டு வராமல் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டுக்காரர் பக்கத்து சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தரை கூப்பிட்டா அது நல்லா இருக்காது. எல்லாம் நல்லபடியாக முடியட்டும். பூ வைக்கிறப்ப எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம்னு தான் யார்கிட்டையும் தகவல் சொல்லலை.
ஏனோ ராதாவின் வெளிப்படையான பேச்சு அகிலாவை வெகுவாய் கவர்ந்தது. சரிங்க, அதனால என்ன, பரவாயில்ல, நாங்களுமே சொந்தக்காரங்க யார்கிட்டையும் சொல்லலதாம், எல்லாம் முடிவான பிறகு சொல்லிக்கலாம்னு தான் நாங்களும் விட்டுட்டோம். அகிலா, நல்ல நேரம் முடிய இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கு, போய் சங்கவையை வர சொல்லு. சரிங்க. வேகமாய் சமையலறையின் உள்ளே நுழைந்த அகிலா அங்கு காத்து கொண்டிருந்த சங்கவையை நெருங்கி அவள் தோளில் கை வைத்தார். வா, அப்பா உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். அம்மா, பயமா இருக்குமா? எதுக்குடி பயம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை, வா போகலாம். அந்த காஃபி ட்ரேயை நீ எடுத்துக்க, ஸ்நாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா. அவள் நெற்றியில் பூத்திருந்த வியர்வையை தன் சேலை முந்தானையால் துடைத்து விட்ட அகிலா அவளை கூட்டிக் கொண்டு ஹாலுக்கு நடந்தார். போட்டோவை காட்டிலும் நேரில் இன்னும் லட்சணமாக இருக்கா, மனதுக்குள் திருப்தி பட்டு கொண்டார் ராதா. அனைவருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு காஃபியை நீட்டினாள் சங்கவை. எல்லோரும் எடுத்துக்கொண்ட பின் உள்ளே செல்ல எத்தனித்தவளை தடுத்து தன் அருகில் அமர்த்து கொண்டாள் அகிலா. ஏம்மா பதட்டமா இருக்க? ஒன்றும் பயமில்லை, சகஜமாயிரு. என்னம்மா படிச்சிருக்க? எங்கே படித்த? பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆண்டி, சென்னையில் தான் படித்தேன். சரிம்மா, உனக்கு சமையல் தெரியுமா? தெரியும் ஆண்டி, ஆனால் ஓரளவுக்கு தான் தெரியும். சரிம்மா. அதற்கு மேல் அவளிடம் என்ன பேசுவது என்று ராதாவுக்கு தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை சங்கவையை மருமகளாய் ஏற்றுக்கொள்ள முன்வந்து விட்டார். இனி சிவா சொல்வதுதான். திரும்பி சிவாவை ஆர்வமாக பார்த்தார். அவன் முகத்திலும் ஒரு திருப்தி தெரிந்தது. சிவா, என்னடா பொண்ணு உனக்கு ஓகே தானே? சன்னமான குரலில் கேட்டார். ஓகேம்மா, ஆனால் நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். அப்படியா? ஆமாம்மா. நீ அவங்க கிட்ட கேட்குறியா இல்லை நான் கேட்கட்டுமா? என்னாச்சு? உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க. பையன் ஏதாவது சொல்ல நினைக்கிறாரா? இல்லை, அது இல்லை. சிவாவுக்கு பொண்ணுக்கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, அதான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு மறுப்பேதும் இல்லைன்னா அவங்க பேசிக்கட்டுமா? தாராளமா. சங்கவை, அவரை உன்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போமா. ஐயோ, கனவுல கண்ட மாதிரியே எல்லாம் நடக்குதே. இதயம் படபடக்க சங்கவை முன்னே செல்ல அவளை தொடர்ந்தான் சிவா. அதே நேரம் தோட்டத்தையும் சங்கவையின் அறையையும் இணைக்கும் ஜன்னல் வழியாக அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தது அந்த நாகம். தொடரும்.